ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா ஆண்டவரோட சத்தியத்தை கொள்றதுக்கு? Amen. Are you excited to hear the word of God today? Hallelujah. ஒரு சைடிலிருந்து தான் ஹல்லேலூயா வருது, இன்னொரு சைடிலிருந்து வரல. ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. Alright. வேதத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்வோம் நம்மளோட வேதத்தை. 2 சாமுவேல் இல்ல, Exodus chapter 1 கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். Can I have my slides up as well? Alright, thank you so much. கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தலைப்பு one frees one chains. One frees one chains. அப்ப இந்த டெக்ஸ்ட் நான் எடுத்துப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் வந்து எக்ஸடஸ் 1 அதிகாரம் வசனம் 15 இருந்து 22 வரை. ரொம்ப இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்துபட்ட ஒரு வசனமாக தான் இருக்கும். Hallelujah. We all should know this text that comes from Exodus chapter 1 verses 15 to 24. கவனித்துக் கொள்ளுங்கள். It's a wonderful text which teaches about one frees and one chains. What does it mean of it? Can I have my next slide please? Alright, கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் 2 விதமான பயம் இருக்கிறது. Right, there's 2 kinds of fear. One is bad fear, one is good fear. Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும் good fear, bad fear? 2 இருக்கு. Alright, சின்ன பிள்ளைங்கள்கிட்ட கேட்டிங்கனாக்கா ஒரு fear இருக்கும், ஒரு பயம். என்ன பயம்னாக்கா, ராத்திரி நேரத்தில் அப்பா அம்மா லைட்டு சாத்திட்டு மேலே வாடான்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்க லைட்லாம் பட்டுன்னு சாத்திட்டு மேலே எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ ஓடிடுவாங்க. ரைட், என் வீட்டில் இப்போ தங்கச்சி அப்படி தான் செய்யுது. ஸோ ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். நானும் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். ரைட், கேன் ஐ கால் த வாலண்டியர்ஸ் டு கம் அண்ட் சிட் அப் ஹியர்? ரைட், கவனித்துக் கொள்ளுங்கள். ஸோ தட்ஸ் குட் ஃபியர் அண்ட் தட்ஸ் பேட் ஃபியர். ரைட், இப்பொழுது நான் ஒரு சிறிய ஒரு வீடியோ காமிக்க போகிறேன் உங்கள் மத்தியில். கேன் ஐ ஹேவ் த வீடியோ பி பிளேட்? Alright, இந்த வீடியோ கவனித்தீங்கனாக்கா இது வந்து ஒரு நண்டு. யாருக்கு நண்டு தெரியும்? தெரியும் தானே? எல்லாருக்கும் நண்டு தெரியும் தானே? சாப்பிட்ருக்கீங்களா? இது எந்த ஊர் நண்டுனா என் வீட்டு நண்டு இது. ரைட், ஐ லவ் பெட்ஸ். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா மீன் வச்சுருக்கேன். 1 மீன் இல்லை, 2 மீன் இல்லை, 3 மீன் இல்லை, 5 மீன் வச்சுருக்கேன். ரைட், அவன் எல்லாம் தனி ஒரு டேங்க்கில் வச்சுருக்கேன். அம்மா எப்போதும் ஏசுவாங்க, என்னடா தாங்கி போயிட்டே இருக்கு வரிசையான்ட்டு. ரைட், அதுவும் இல்லாமல் என் ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு தாங்கி போட்டு என்ன இருக்குது ரூமில்? திரும்பி அந்த வீடியோவை ப்ளே பண்ணிடுங்களா? என்ன இருக்குது ரூமில்? ஒரு நண்டு. ரைட், இப்போ இந்த நண்டு இப்போ நான் வளர்த்து நல்லா பெருசாகிடுச்சு. இது நீங்கள் பார்க்கும்போது திஸ் வாஸ் டேக்கன் ஆன் மை பர்த்டே லாஸ்ட் இயர் 1st April. நான் அப்பா வந்து ஒரு லவ் கிஃப்ட் கொடுத்தாரு எனக்கு. அப்பா லவ் கிஃப்ட் கொடுத்து அம்மா சொன்னாங்க என்கிட்ட, அம்மா என் மூஞ்சி பார்த்துட்டோன்னே அம்மா சொன்னாங்க, டேய் இந்த காசு வந்து இஸ் டு பாய் திங்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். போயிட்டு மீன் அது போயிட்டு ஏதாச்சும் அக்வேரியம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடாதான்ட்டு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே வெளியே போனேன், வீட்டு வெளியே போனேன், கடைக்கு போனேன், இந்த நண்டு பார்த்தேன், நண்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ரைட், அப்போ இந்த நண்டு நான் வளர்த்து நல்ல ஒரு பெரிய நண்டா ஆயிடுச்சு. நல்ல ஒரு பெரிய நண்டா. இந்த நண்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நண்டாக தான் இருக்குது. இந்த வாலண்டியர்ஸை பார்த்தாக்கா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரைட், இந்த நண்டு வந்து 2-3 வாட்டி என் கையை கடிச்சிருக்கு. ரைட், 2-3 times they have a pincher, they have a claw, and 2-3 times I forgot which one is the pincher and which one is the claw. One of the hand, ஒரு கை வந்து பலம் இருக்காது, ஒரு கை என்ன செய்வோம், ஒரு கை சும்மா பிடிச்சிருக்கோம், இன்னொரு கை என்ன செய்யும், அந்த கையில் தான் கடிக்கும். ரைட், இட் will claw, it will tear your skin. ரைட், ஸோ 2-3 வாட்டி பட்டிருக்கு எனக்கு.
ரெடியா நீங்கள்? ரெடியா? இந்த கோத்தாக்குள்ளார என்ன தான் இருக்குன்ட்டு இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். ரைட், ரெப்ரசன்டேட்டிவாக வரீங்களா விஸ்வநாத்? ஓகே, வாட் ஐ வாண்ட் யூ டு டூ, இந்த கோத்தாக்குள்ளார பார்க்காமே நீங்கள் என்ன செய்யணும்னா கை உள்ளுக்கு வச்சுட்டு அந்த நண்டு வந்து எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ட்ரை டு டச் த நண்டு. கடிக்குதா இல்லையாண்டு பார்ப்போம். யூ கேனாட் see inside the box, okay? கண்ணு முடிக்கிங்க. Right, I will help him, right? I'll put my mic down. Right, wait. அவர் பயப்படுறாரு. If you're too scared, you don't have to touch the crab. You can tell, இல்லை பரவாயில்ல வேண்டாம். ரைட், பரவாயில்ல வேண்டாம். அதுக்கிட்டேயோம்மா ஒரு ட்ரையல் வேண்டாமா? சும்மா கை கொஞ்சம் உள்ளுக்கு போட்டு பாருங்க. வேண்டாமா? சரி, உட்காந்துருங்க. இன்னொரு ஆள் கூப்பிட்டு பார்ப்போம். கேன் someone else come? வரீங்களா? ரைட், அதே ஸ்டைல் தான். கண்ணு மூடிட்டு நேராக பாருங்க, கை உள்ளுக்கு வச்சுருங்க. ஓகேயா? க்ளோஸ் யுவர் ஐஸ். பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? ரொம்ப பயப்படுறீங்களா? கடிச்சிரும். வேண்டாமா? ட்ரை பண்ணுறீங்களா? வேண்டாமா? சரி, உட்காந்துருங்க. ரைட், both of you can go to your seats first. Thank you so much. Alright, இப்போ கவனித்துக் கொள்ளுங்கள். What fear is this? It's a bad fear. Amen. இப்போ வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Exodus chapter 1 verses 15 to 22. ராத்திரியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 15 to 22 வரை கவனித்துக் கொள்ளுங்கள். Can someone read it for me? அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் எனும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். Alright, thank you. Can I have my slides up again? அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். Now, is fear good or bad? பயம் என்பது நல்லதா கெட்டதா? Is it good or bad? நான் என்ன சொல்வேனாக்கா, சில வகையில் பயம் நல்லது, சில வகையில் பயம் கெட்டது. அப்போ எதுக்கு பயம் நல்லது கெட்டதுன்னு சொல்கிறேனாக்கா, I give you an example. இப்போ ஒரு சூடான கேட்டல் நீங்கள் போய் கை வச்சிங்கனாக்கா என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? கைக்கு சுட்டுறோம். அப்போ அந்த கைக்கு என்ன ஆயிரும்? காயம் பட்டுரும். சரியா? அப்போ ரெண்டாவது வாட்டி திரும்பி அம்மா கேட்டல் அடுப்பில் போடும்போது நம்ம என்ன செய்வோம்? போய் கையை வைக்க மாட்டோம். ஏன்? there's many reasons behind it. there's many pain receptors நம்மளுக்கு நம்மளோட உடம்புல இருக்கும். பெயின் ரிசெப்டர்ஸ் சொல்லி பெயின் ரிசெப்டர்ஸ் will not allow us, right? நம்ம கை கிட்ட எடுத்து போவோம், அந்த சூடு கொஞ்சம் லேசான சூடு வந்துட்டோன்னே கையை எடுத்துருவோம். பட் fear is another reason why we don't touch it, right? அப்போ ஃபியர்ன்னு சொன்னாக்கா நல்லதா கெட்டுதா? நல்லதா? ஒரு முடிவுக்கு வரீங்களா? இப்போ ஒரு முடிவுக்கு வரீங்களா? யாரெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க. இது இட்ஸ் நோ ரைட் ஆர் ராங் கொஸ்டின். டோன்ட் பி அஃப்ரைட், ரைட்? யாரெல்லாம் நல்லது சொல்கிறீங்க? கை தூக்குங்க.
ரைட்? யாரெல்லாம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க? கை தூக்கி காமிங்க. தங்கச்சி 2 கேள்விக்கும் கை தூக்கல. தூக்குனியா? ஓகே, ஷி கேரி. யூ சே குட் ஆர் பேட்? குட். வை? லைட்டு சாத்திட்டு ஓடுறதுக்கு நல்லது. ரைட்? என் தங்கச்சி சில சமயத்தில் நான் போயிட்டு அதோட ரூமுக்கு நான் போயிட்டு ஐ வில் ஃப்ரைட்டன் ஹர். வாட் ஐ வில் டூ, அது லைட்டெலாம் சாத்திட்டு தூங்க போயிடும். அதோட ரூமில் வந்து தஸ் அக்சஸ் டு த பால்கனி. இப்போ கதவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன விண்டோ இருக்கும். ரைட்? ஸோ அந்த விண்டோ ராத்திரிலாம் ஐ திங்க் யூ க்ளோஸ் த விண்டோ, இஸ் இட் த பிளைண்ட்ஸ்? பிளைண்ட்ஸை சாத்திடும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, கதவு கொஞ்சம் திறந்து போயிட்டு ஹரிசா ஜன்னலை பாரு என்னமோ இருக்குன்ட்டு சொல்லுவேன். பயந்துடும். கேன் யூ கீப் குவைட் அண்ட் கோ ஆன்ட்டு கத்தோம். ரைட்? அப்போ இதுவும் ஒரு விதமான ஒரு பயம், ஃபியர். ஸோ there's good fear and bad fear. இப்போ வசனத்தை திரும்பி எடுத்துக்கொள்வோமா? ராத்திரியாகமம் 1ஆம் வசனம் 15லிருந்து 22 வரை. Can someone read for me verse 16? நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். Amen. இப்போ என்ன ஒரு சூழ்நிலை வருது? ஆண் பிள்ளையா இருந்தா கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையா இருந்தா என்ன செய்ய சொல்றாருங்க? இட்ஸ் ஓகேலா. ரைட்? அப்போ ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கொள்வோம். ஐ வில் கிவ் யூ த ஹிஸ்ட்ரி. இது எதனால நடக்குது, எப்போ நடக்குதுன்ட்டு படித்து பார்ப்போம். இந்த ராத்திரியாகமத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா ஜெனசிஸில் நீங்கள் பார்ப்பீங்க. யார்? ஒரு குமாரன் இருப்பார். யார் இந்த குமாரன்? யாக்கோபோட ஜேக்கப். கரெக்ட்? ரைட்? யாக்கோபோட பையன்கள். ரைட்? எத்தனை பையன்கள் இருப்பார்கள் யாக்கோபுக்கு? ரைட்? there's a few sons for Jacob. அதில் ஒரு பையன் பேர் என்னது? என்ன யோசிக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்கீங்களா இங்கே? யோசேப். அப்போ யோசேப்புக்கு என்ன நடக்குதுன்னா, யாக்கோப் என்ன செய்கிறாரு? யோசேப்புக்கு ஒரு நல்ல ஒரு சூட்டு கொடுக்குறாரு. ரைட்? ஒரு சூட், நைஸ் கலர்ஃபுல் சூட். அப்போ அந்த சூட் கொடுத்து முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? அவரோட brothers got jealous of him and sold him as a slave. எகிப்தியருக்கு. ரைட்? அங்கே எகிப்தியருக்கு போயிட்டு அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு ஆளாயிட்டு பிறகு என்ன நடக்குது? ஒரு ஃபேமின். ஈஜிப்ட் நாட்டில் ஒரு ஃபேமின் நடக்கும்போது என்ன செய்கிறாரு யோசேப்பு? he saves the people from the famine. அப்பொழுது திரும்பி அவரோட அண்ணன் அப்பாலாம் வந்து ஒன்று கூடுகிறார்கள். அப்போ எக்ஸடஸ் சாப்டர் 1 ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இவங்களோட ஜெனரேஷன் இப்போ ஒரு முடிவுக்கு வருது. ரைட்? இட் கம்ஸ் டு an end. The generation of Jacob and his sons come to an end in the beginning of Exodus chapter 1. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா now அங்கே இருக்கிற ஜனங்கள், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க? ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட்லி, the land that they are in is flowing with milk and honey. Amen. Very good land. அவங்க நல்ல blessing-ஓட, ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோட they are prosperous in the land. அப்போ நீங்கள் ஒன்றும் அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, the people over there, the Israelites especially, were reproducing in large numbers. How large indicatingனாக்கா, they were so big that they overpowered the Egyptians over there. There were so many Israelites over there. All right? Historical context புரிஞ்சிருச்சா? இப்போ எந்த காலத்தில் இருக்கிறாங்க புரிஞ்சிருச்சா? All right? அப்போ இப்போது வருவோம் மறுபடியும் 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் படிச்சிடுறீங்களா எனக்கு? சரி, வாசன. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் எனும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். Alright. இப்போ ராஜா என்ன சொல்றாரு?
ஆண் குழந்தையா இருந்தா கொன்று போட்டுருங்கள். Now let's go up one verse. 15ஆம் அதிகாரத்தில் கவனிப்போம். 15ஆம் அதிகாரத்தில் நான் படிச்சது ஆங்கிலத்தில், the king of Egypt said to the Hebrew midwives. யாரு தமிழ்ல படிச்சிருங்களா அந்த கட்டம் மட்டும்? அதுவுமன்று எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி. Alright, the midwives, ரெண்டு பேர்கள். அப்ப கேட்டிங்கனாக்கா எப்படி ரெண்டு பேர்கள் தானா? இந்த மிட்வைஃப் என்ன செய்வாங்கன்னா குழந்தை பிறக்கும் போது அவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட், அப்போ எப்படி ரெண்டு பேர் தான்? ஆனால் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் பார்க்கும்போது என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எப்படி இருக்காங்க எகிப்தியர் நிலத்தில்? they were overpowering the Egyptians, they were many of them. அப்போ எப்படி ரெண்டு பேர்? அப்போ இந்த ரெண்டு பேர் were said to be the head chief. ஓகே, இவங்க தான் அந்த மிட்வைஃப்ஸ்க்கு எல்லாமே இருக்கிற ஒரு லீடர். இவங்க ரெண்டு பேர் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேர் சிபிரா புவா. ரைட், இவங்க ரெண்டு பேர் தான் they are the leaders of the midwives. அப்போ ராஜா போயிட்டு இவங்கக்கிட்ட சொல்லும் போது இவங்க என்ன செய்யணும்? அந்த மெசேஜ், குறிப்பிட்ட மெசேஜ் வந்து அவர்களோட ஃபெலோ மிட்வைஃப்ஸ் கிட்ட அவங்க பகிர்ந்து கொள்ளணும். அப்போ கவனித்துக் கொள்ளுங்கள். Now this message is going to midwives. Midwives என்று பார்க்கும்போது யார் யூஸ்வலாக மிட்வைஃப்ஸாக இருப்பாங்க தெரியுமா அந்த காலத்தில்? You know who will be the midwives? People who are barren. Women who are barren. That means அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது. They are unable to provide for their family. They are unable to bring happiness for their own family. அப்போ இவங்க இப்போ மிட்வைஃபாக இருக்கும்போது why they become a midwife? பிறர் ஒரு குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்ட்டு they become a midwife. Hallelujah. So far everyone with me? புரியுது தானே? அப்போ அதுதான் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 15 verse 15. 16ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ராஜா என்ன சொல்கிறாருனாக்கா அந்த குழந்தை மேல் என்ன செய்யணும்? கொன்று போட்டுருணும். Can I have my next slide? The male should be killed and the female should be kept. When you are helping the Hebrew woman during childbirth on the delivery stool, if you see that the baby is a boy, kill him. But if it is a girl, let him live. அப்போ இந்த ரெண்டு பேர் இவங்க தான் லீடர்ஸ் மிட்வைஃப்ஸ்க்கு. இப்போ they are going through a situation. அவங்களோட வாழ்க்கையில் இப்போ ஒரு பாடு பாடுறாங்க. என்ன ஒரு பாடு? இது போய் என்னோட ஃபெலோ மிட்வைஃப்ஸ் கிட்ட நான் சொல்வேனா இல்லாட்டினா நான் ஆண்டவருக்கு பயந்து இருப்பேனா? There's two fears. There's two fears. The good fear and the bad fear. Hallelujah. அப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, can I have my next slide? இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா the midwives were stranded. The midwives didn't know where to go. The midwives didn't know what to do. But you know what they did? என்ன செய்தார்கள் தெரியுமா? தொடர்ந்து படிச்சு பார்ப்போமா? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். Who did they fear? Who did they fear? God. ரொம்ப சாஃப்டாக சொல்கிறீங்களே. திரும்பி அந்த வசனத்தை படித்து பார்ப்போமா? ஸ்லைட்ஸில் தான் இருக்குது. திரும்பி படிச்சிடுறீங்களா? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து என்ன செய்தார்கள்? எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேரத்தில் ரெண்டு ஃபியர் நம்ம கடந்து போவோம்.
ஆனால் அந்த உச்சி கட்டத்தில் நம்ம எந்த முடிவு நம்ம எடுக்கிறோமோ, தேவனுக்கு பயந்து ஒரு முடிவு எடுக்கிறோமோ அல்லது நம்மளோட சொந்த ஃப்ளஷ், இல்லை இது நான் செஞ்சாக்கா பெட்டராக இருக்குமோன்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. திரும்பி இந்த ரெண்டு பேர்கிட்ட வருவோமா? Now I want one of you to come forward once again. கவலைப்படாதீங்க, என் நண்டு செத்து ஒரு 5 மாசமாக இருக்கும், ரைட்? ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குன்ட்டு எனக்கே தெரியாது. திரும்பி நீங்களே கை வச்சு பார்க்குறீங்களா? ஆனால் கண்டிப்பாக நண்டு இருக்காது. வச்சு பார்க்குறீங்களா? கை வச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஓகே? வச்சு பாருங்க. Try taking it. Yeah. You want me to carry it? Yeah, can. அடாடா, பாக்ஸுக்குள்ளார என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க கொஞ்சம். பாக்ஸுக்குள்ளார என்ன இருக்கு? பானிபூரி இருக்கு. முதல்ல 2 பேர் வந்த ஆள் என்ன நினைச்சாங்க? உள்ளுக்கு என்ன இருக்குன்னு நினைச்சாங்க? நண்டு இருக்குன்னு நினைச்சு ஒரு ஆளு கையே வைக்கல. அக்கா தம்பி என்ன செஞ்சாரு? கை இங்க சைட்ல வச்சு 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 பார்த்தாரு. ஐயோயோ, கடிச்சிரோமா கடிக்காதா, தோலை உரிச்சிரோமா உரிக்காதான்ட்டு யோசிச்சு யோசிச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு? இல்லை நான் செய்யலன்ட்டு அவரும் போய்கிட்டாரு. But I played a role over there. You can have a seat first. You can eat that if you want. Just put it in your mouth. Alright? But I played a role over there. இப்போ இந்த மிட்வைஃப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா யாரு சொன்னா? Who gave them the rule to kill the babies? யார் கொடுத்தா? ராஜா. கரெக்டா? அப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 சகோதரர் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளார கை வைக்கும் போது நான் என்ன செஞ்சேன்? Did anyone realize what was I doing? Sorry? Louder please. I was scaring them. Right? நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கடிச்சிரும், என் கை 2 வாட்டி கடிச்சிருச்சு, இது அதுன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அவங்க காதில் நான் பயம் தூவிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா? என் நன்றி செத்து எத்தனை மாசமாச்சு? 5 மாசமாச்சு செத்து. ரைட்? ஜோவல், you want to come? Alright. ஒரு ஆள் பானிபூரி எடுத்துட்டாங்க. ஜோவல் என்ன எடுக்கிறாருன்னு பார்ப்போம். Don't reach for that ticket. There's other things inside. There's other things. என்ன எடுக்கிறாரு? எல்மன் எடுக்கிறாரு. ஆடாடா, ஒரு ஆளுக்கு என்ன? ஒரு ஆளுக்கு எல்மன், இன்னொரு ஆளுக்கு பானிபூரி. ஆடாடா, அந்த பயத்துல இருந்து you can have a seat. You can go down too if you want, okay? அந்த பயத்துல இருக்கும்போது 2 பேரும் என்ன செய்யல? ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை அவங்க பெறல. ஹல்லேலூயா. சில சமயத்தில் நிறைய வாட்டி நம்ம பயந்து பயந்து ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம நம்ம வாழ்றோம். ஐயோயோ, ஆண்டவர் பேசலையே, ஆண்டவர் உண்மையா இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, இப்போதுமே யோசிப்போம். We think that we know best for ourselves. We think that we know what is right. நிறைய சமயத்தில் நம்ம ஆண்டவரோட சத்தத்துக்கு கேட்காம போயிடுவோம். We just forget that there is God. அடுத்த ஸ்லைடு போட்டுறீங்களா? எனக்கு ஒரு நல்ல ஒரு போதகர், ஒரு வாலிபர் போதகர், just a few weeks back I met him. இந்த போதகர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ இந்த வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு junior senior pastor. There's a proper word for it but I forgot. He's a junior senior pastor. Alright? அப்போ இந்த வருஷம் முடிந்தோடனே என்ன ஆயிரும்னா, இவருக்கு சீனியர் பாஸ்டர் வந்து பாஸ் பண்ணிடுவார். அடுத்த வருஷத்துலேருந்து இவர்
சீனியர் பாஸ்டராக மாறிடுவார். ஏன்னாக்கா இந்த சீனியர் பாஸ்டருக்கு வந்து ரொம்ப வயது, நல்லா வயதாகிட்டார். ஒரு 67 வயசாக ஆயிடுச்சு அந்த பாஸ்டருக்கு, சீனியர் பாஸ்டருக்கு. அப்போ அந்த ஜூனியர் பாஸ்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த ஜூனியர் பாஸ்டர் வந்து இவருக்கு வந்து ஒரு 32 வயசு தான். அப்போ அந்த சீனியர் பாஸ்டர் அந்த ஜூனியர் பாஸ்டரை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லும் போது, இங்கே பாரு, இந்த வருஷம் முடியும் போது நான் என்ன செஞ்சிருவேனாக்கா, சபை உன்னோட கையில் கொடுத்துருவேன்ட்டு சொன்னார். அப்போ அந்த ஜூனியர் பாஸ்டர் என்ன செய்தார்னா பயந்தார். எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு என் கையில் கொடுக்க முடியும்? அவர் பயந்தார். ஆண்டவர் கூட அவர் யுத்தம் பண்ணார். கடைசியா ஒரே ஒரு சவால் தான் விட்டார் ஆண்டவர்கிட்ட. ரைட், ஹி சேட், அவர் சிரம்பானில் தான் இருக்கார் அந்த பாஸ்டர், அந்த சபையும் சிரம்பானில் தான் இருக்குது. சிரம்பானும் கேஎல் மாதிரி தான், ரொம்ப சூடாக இருக்கும். ரைட், வெரி வெரி ஹாட். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஒரு சவால் விட்டார். நான் உண்மையிலே உம்முடைய காலிங் என்கிட்ட இருக்குன்னா, இஃப் யூ ரியலி வாண்ட் மீ டு லீட் திஸ் சர்ச் நெக்ஸ்ட் இயர், எனக்கு என்ன பார்க்க ஆசையாக இருக்கு? எனக்கு ஒரு ரெயின்போ பார்க்க ஆசையாக இருக்கு. எத்தனை பேர் ரெயின்போ பார்த்துருக்கீங்களா? போன ஒரு மாதத்தில் எத்தனை பேர் ரெயின்போ பார்த்துருக்கீங்க? பார்க்க கஷ்டம் தானே இப்போல்லாம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம். இப்போ அந்த போதகர் அவரோட சாட்சியை சொல்லும் போது ஆண்டவருக்கு வந்து அவரே டைமிங் கொடுத்தாராம். எத்தனை நாள்? 7 நாளில். உண்மையிலே நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னா நான் இந்த சபையை எடுத்து நடத்தணும்னா எனக்கு ஒரு ரெயின்போவை காமிங்கன்ட்டு. இப்போ அந்த போதகர் அப்படி ஒரு சவால் விடும்போது முதல் நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வரல. 2வது நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வரல. 3வது நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி 6வது நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகலை. 7வது நாள் முடிய போகுது, ஒன்றும் ஆகாமல் இருந்துச்சு. அவரே அந்த ப்ராமிஸை மறந்துட்டார். திடீர்னு அவரோட ஒய்ஃப் கூட காடியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் காமிக்கிறாங்க, அவர் படம் காமிச்சார். He showed the picture that he took. தூரத்தில் ஒரு ரெயின்போ. ஆனால் you know what was the most beautiful thing in this? It wasn't one rainbow, it was 2 rainbows which overlapped each other. இப்படியே overlap பண்ணிச்சு. Not like this, not like that, but it overlapped each other like this. அவர் ஆண்டவர் பயந்து திரும்பி அந்த சீனியர் பாஸ்டர் கிட்ட போயிட்டு, சரி நான் ரெடியாக இருக்கேன்ட்டு சொன்னார். என்னத்தினால? பயம். ஆனால் இந்த பயம் என்ன மாதிரி ஒரு பயம் தெரியுமா? இட்ஸ் நாட் a normal fear, but is the fear of God. Hallelujah. இப்போ அந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன எழுத்துன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சைடில் காக்கோஸ், கிரேக்கர் மொழியில் காக்கோஸ்னா பேட், இன்னொரு சைடில் அகாத்தோஸ். அகாத்தோஸ்ன்ற அர்த்தம் வந்து குட். அப்போ இன்றைக்கு இந்த ராத்திரியில் are you ready to say, God, I will fear you? I will fear you. யார் வர போறான்ட்டு எனக்கு பயம் இல்லை. என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் பயம் இல்லை. என் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்க செய்கிற ஆண்டவர் பலனுள்ளவர். நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் ஜீவிக்கின்ற ஆண்டவர். He's a true and mighty God. Hallelujah. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொண்டு அப்படியே எந்திரிச்சிட்டு நிற்கும்போது அப்படியே ஒரு கடைசி வசனம், Exodus chapter 1.
Exodus chapter 1 verses 21. எனக்கு ஸ்லைட்லயும் போட்டுறீங்களா? Please read it. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். And because the midwives feared God, he gave them families of their own. Hallelujah. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் தெரியுமா இது? நான் முதல்ல சொல்லும்போது they become a midwives because they are barren. குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு. They don't have children. ஆனால் கடைசியில் ஆண்டவருக்கு பயந்து, ராஜாக்கு பயப்படாம ஆண்டவருக்கு பயந்து அவங்க காரியங்கள் செய்யும் போது என்ன தெரியுமா ஆச்சு? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் அவர்களுக்கே ஒரு குடும்பம் கொடுத்தார். And God was with them. Hallelujah. கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்களை மூடிக்கொண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு அப்படியே இசையின் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவ்வளோ நாளா ஆண்டவரே, I may have feared you, I may not have feared you at times, but இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே I am here to make a decision to fear you, Lord Father, wholeheartedly. ஆட்டுக்குட்டியானவரே